எக்ஸாக்டா 1 இயர் பிஃபோர் நம்ம வாங்கக்கூடிய க்ரூட் ஆயிலோட ஒரு பேரல் பிரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் $65. நம்ம இந்தியன் கரன்சி கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா 6273 rupees. அதுவே இப்போ 1 இயர்க்கு அப்புறம் கரண்ட்டாக இப்போ எவ்வளோ ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் $110 ஒரு பேரலோட ப்ரைஸ். அண்ட் இந்தியன் கரன்சி கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா 10,615 rupees. கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ ப்ரைஸ் ரைஸ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 4342 rupees அப்ராக்சிமேட்டாக ரைஸ் ஆயிருக்கு ஒரு பேரல் பிரைஸ். ஸோ அந்த பிரைஸ் ரைஸ் எதனால் நடந்துச்சுன்னா ஈரானுக்கும் யூஎஸ்க்கு நடந்த வார்னால அந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸ்ன்ற சோக் பாயிண்ட்டை வந்து ஈரான் வந்து க்ளோஸ் பண்ணனால தான் இந்த ஆயில் தட்டுப்பாடு நடந்துச்சு. ஸோ இந்த க்ரூட் ஆயிலோட டிமாண்ட் ஏறினால தான் பார்த்தீங்கன்னா ப்ரைஸஸை இன்க்ரீஸ் பண்ணாங்க. இது எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம 50 to 55% அப்ராக்சிமேட்டாக இந்தியாவுக்கு எங்கேருந்து ஆயில் க்ரூட் ஆயில் இம்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வெஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸ்ல இருந்து தான். ஸோ அந்த ப்ரைஸ் ரைஸ் ஆனனால என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கண்ட்ரியில் இந்த ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய அந்த கவர்மெண்ட் ரன் பண்ணக்கூடிய இந்த இந்துஸ்தான் ஆயில் கார்பரேஷன், அப்புறம் பாரத் பெட்ரோலியம், அப்புறம் இந்தியன் ஆயில் கார்பரேஷன், இந்த மாதிரியான கம்பெனிஸ் வந்து அந்த வெஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸ்லேருந்து ஆயிலை இம்போர்ட் பண்ணுறப்ப அதிக விலை கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு போன மாதம் மட்டும் எவ்வளோ லாஸஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30,000 கோடி லாஸ் ஆயிருக்கு. பெர் டேக்கு 1000 crore லாஸ் ஆகுது. ஸோ அந்த ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் அதிகமாக விலை கொடுத்து வாங்குறப்ப நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் அண்ட் டீசல் ப்ரைஸஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கணும். அப்போனா தான் அந்த கம்பெனிக்கு ப்ராஃபிட்டாக இருக்கும். ப்ராஃபிட் இல்லைனாலும் லாஸ் ஆகாமல் இருந்திருக்கும். பட் அவங்க வந்து இங்கே ப்ரைஸ் ரைஸ் பண்ணலை வார் நடந்தப்ப. எதனால் அப்படின்னா நம்ம கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா எப்போதுமே பஃபர் ஸ்டாக்குன்னு ஒரு சம் அமௌண்ட் ஆஃப் ஆயிலை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம். ஸோ ஈரானுக்கு யூஎஸ்க்கு நடந்த வார் டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம பஃபர் ஸ்டாக்ஸை நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் டெம்பரரியாக. ஸோ அது ஒரு அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா 250 million barrels வந்து நம்ம பஃபர் ஸ்டாக் வச்சிருக்கோம். அரௌண்ட் ஒரு 60 daysக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால தான் வந்து கவர்மெண்ட் வந்து ப்ரைஸ் ரைஸ் பண்ணாமல் இருந்தாங்க. பட் இப்போ எதனால் ரைஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஃபர் ஸ்டாக்ஸ் வந்து குறைஞ்சிட்டே போக ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் நமக்கு வரக்கூடிய ஆயிலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிலே ஆகி தான் வருது. அண்ட் காஸ்ட்டும் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வாண்டடாக வந்து இன்க்ரீஸ் பண்ணுற நிலைமைக்கு வந்துட்டாங்க. ஏன்னா அந்த ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ்க்கு வந்து லாஸஸ் ரொம்பவே அதிகமாகிடுச்சு. 15th May 2026 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3 rupees பெட்ரோல் டீசல் ப்ரைஸ் ரைஸ் பண்ணாங்க. அண்ட் முந்தானத்தும் பார்த்தீங்கன்னா ஒரு 0.90 பைசஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரியான இன்க்ரீஸ் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு எதுவும் ப்ராஃபிட்டாக அப்படின்னா கிடையாது. லாஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான். ஸோ ஃபினான்ஷியலாக பார்த்தீங்கன்னா டெஃபிசிட் வரக்கூடாது, எந்த ஒரு ப்ராப்ளமும் நம்ம கண்ட்ரிக்கு எக்கனாமி வைஸ் ப்ராப்ளம் வந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு ரீசனால தான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. மற்ற கண்ட்ரிஸை கம்பேர் பண்ணுறப்ப நம்ம இந்தியாவில் வந்து இந்த அமௌண்ட் ரொம்ப கம்மி தான் இன்க்ரீஸ் பண்ணுது. மற்ற கண்ட்ரிஸ் நீங்கள் டேட்டாஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ ப்ரைஸஸ் ரைஸ் ஆயிருக்குன்றதை. ஸோ அந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்ப்போம். Bye.